ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷன் பிஎம் சேனல். நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த ரயில்வே நோட்டிஃபிகேஷனு ரொம்ப நாள் கழித்து 700க்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 10th படிச்சிருந்தாலே போதுமானது, எக்ஸாம் எதுவும் கிடையாது. 10th மார்க் வச்சு மட்டும்தான் எடுக்க போகிறாங்க. இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் உண்மை பார்க்க போகிறோம். இதற்கு யாராச்சும் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அப்ளை பண்ணி தரேன். ரயில்வேலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 700க்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. 782 வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரெஷர்ஸ்க்கு அப்புறம் ஐடிஐ முடிச்சவங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி வைஸும் பிரித்து கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேட்டகிரி அவங்களுக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா நிறைய போஸ்டர்ஸ் இருக்குது. கார்பெண்டர், எலக்ட்ரிஷியன், ஃபிட்டர், மிஷினிஸ்ட்டு, பெயிண்டரு, வெல்டரு, எம்எல்டி, ரேடியாலஜி, பாத்தாலஜி, இந்த மாதிரி நிறைய போஸ்ட் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் 10th முடிச்சிருந்தாலே போதும், நீங்களும் விண்ணப்பிக்கலாம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் ஒரு வேர்டு மெயினாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இன்ஜினியர் டிகிரிங்கோ டிப்ளமோ படிச்சிருந்தாலும் இதற்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத கிளியராக சொல்லியிருக்காங்க. இதற்கான ஃபோன் நம்பர்ஸுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாச்சும் டவுட்டுன்னா கூட நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஒரு போஸ்ட்டுக்கும் ஒரு விதமான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ்ஐடிஐ அப்படின்ட்டு அவங்களே கொடுத்துட்டு இருக்காங்க. 1 இயர் பீரியட் ஆஃப் ட்ரைனிங்ன்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஐடிஐ முடித்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஃப்ரெஷர்ஸுக்குன்னு தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரு சில போஸ்ட்டுக்கு 2 இயர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ரைட் சைடில். அதாவது ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், மிஷினிஸ்ட். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் இதற்கு பிடிஎஃப் ஆஃப் ட்ரைனிங் இருக்கும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து கார்பெண்டர், பெயிண்டரு, வெல்டரு, இதுக்கெல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதற்கான சேலரிஸை பொறுத்தவரை ஸ்டைஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃப்ரெஷர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 10th படித்தவங்களுக்கு 6000, ஃப்ரெஷர்ஸு 12th படித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7000, ஐடிஐ முடித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7000 கொடுக்குறாங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா முழுக்க ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். இதற்கான லாஸ்ட் டேட் ஜூன் 30 அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மே 31ஆம் தேதியிலேருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்லி ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதர் வீடியோஸ் லிங்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸஸ் பார்த்தீங்கன்னா 100 rupees அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுலேயே எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, உமன் கேண்டிடேட் எந்த விதமான ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. நான் உங்களுக்கு மொபைல்லேயே சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்கள், எப்படி போயிட்டு அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு. PBICF அப்படின்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணாலே போதும். ஃபஸ்ட்டே ஒரு அஃபிஷியல் வெப்சைட், ஓகேங்களா? கவர்மெண்ட்டுது அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் லெஃப்ட் சைடில் இருக்க பாருங்கள், அப்ளை ஃபார் ஆக்ட் அப்ரெண்டிஸ் அப்படின்ட்டு. அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணோடனே இங்கே பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் ஃபில் தி ஆன்லைன் அப்ளிகேஷன், அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நான் சொன்னது இல்லையா, ஐடிக்கு தனியாக, ஃப்ரெஷருக்கு தனியாக, அது கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ரெஷர்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோடனே இதில் பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. உங்களோட நேமு, ஃபாதர் நேமு, நேஷ்னாலிட்டி, அப்புறம் உங்களோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் கம்யூனிட்டி, டேட் ஆஃப் பர்த், ஆதார் நம்பரு, இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், ஓகேங்களா? அதாவது உங்களோட அட்ரஸ் தான், அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அதை கொடுத்தா போதும். நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகிரியாக இருந்தால் இதில் உங்களோட டிசபிலிட்டி இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஓகேங்களா? 10th 12th என்ன டீட்டெயில்ஸ் வேணாலும் இதில் கொடுத்துருக்கலாம். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. சர்டிஃபிகேட் நம்பர் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இயர் ஆஃப் பாஸிங்கு, நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, மேக்ஸிமம் எவ்வளோ மார்க்ஸ் அதில், அப்புறம் கிரேட் பாயிண்ட்ஸ் இருந்தால் கிரேட் பாயிண்ட் கொடுத்துக்கோங்க, அதனோட பர்சன்டேஜ், ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் 6 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு ஓடிபி, அந்த ஆப்ஷன் கொடுக்கணும். அப்புறம் டிக்ளரேஷன் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு கிளிக்கர் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த நம்பருக்கு ஓடிபி போகும். போயிட்டு நீங்கள் சப்மிட் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஈஸியாக ஃபில் பண்ணி சென்ட் பண்ணலாம். யாராச்சும் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இது முழுக்க ஒரு பர்மனெண்ட் ஜாப் கிடையாது. ஆனால் ரயில்வே ஐசிஎஃப்ல எடுக்கிற ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப்பாக தான் இது இருக்கும். ஆனால் உங்களுக்கு மேபி ஃப்யூச்சரில் இதற்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரயில்வே கவர்மெண்ட் ஜாபில். அதனால் பாருங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இதை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.